அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வோட கிருபையினால ஆடு வாங்கியிருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ். இங்கே இப்போ வாங்கி வளர்த்துனதா இல்லை இன்னைக்கு போய் பிடிச்சிட்டு வந்ததா? வளர்த்ததாங்க. எவ்வளோ நாளாக வளர்த்துனீங்க? ஒரு 2.5 வருஷமாக வளர்த்துட்டு இருக்கேன். அப்போ தான் அறுக்கும்போது அந்த தியாகம் நமக்கு தெரியும். ஆமாம் ஆமாம். அதாவது முறையாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த வாழ்க்கை வரலாறுகளை தெரிஞ்சு முறையாக நீங்கள் செய்கிறீங்க. அதாவது வளர்த்தி அடுக்கும்போது தான் அந்த பாசம் நமக்கு பெருசாக, அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய பாசம் பெருசாக. அதை வந்து நம்ம விளக்கி காட்டக்கூடிய ஒரு அருமை எப்படின்னா வளர்த்தி அறுக்கணும். உமாவை சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், இன்றைக்கி காலையில் பெருநாள்னால் ராத்திரி போய் பிடிச்சிட்டு வர்றாங்க. குர்பான்லாம் கூடிக்கு நான் யாரையும் தப்பாக சொல்ல விரும்பலை. இருந்தாலும் ஒரு வாரம் 10 நாள் வளர்த்தி அதோட நம்மளோட ஒன்று அது பழகி அதை அறுக்கும்பொழுது ஒரு தியாகம் நமக்கு வெளிப்படையும். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அதாவது என்னென்னாட்டா இந்த ஆட்டினுடைய அமைப்பை பார்க்கும்போது நமக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி வருது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொளுத்த ஆடாக நீங்கள் குர்பான் கொடுங்க, கொம்புள்ளதாக கொடுங்க. கொம்பு இல்லாத கொடுத்தாலும் கூடும், கொம்புள்ளதாக கொளுத்த ஆடாக கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது பார்க்கறதுக்கு லட்சணமாகவும் இருக்குது, நல்லா வாட்ட சாட்டமாக கொம்புள்ளதாகவும் இருக்குது. பார்த்தா கணக்கு போய் எதுக்கு ஒரு 25 கிலோவுக்கு மேலே வரும் கறி. 25 கிலோவுக்கு மேலே வரும். அதாவது இது 2 பேரும் செமக்க மாட்டேங்குது சிராத்தல் முஸ்தகீம். ஆனால் யார் குர்பான் கொடுத்தாங்களோ அவங்க வந்து அந்த ஆடு வந்து கியாமத் நாளில் சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தில் வந்து வாகனமாக அழைச்சி செல்லும்னு சொல்லப்படுது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்கன்னா ஒரு நல்ல கொழுத்த ஆடாக, ரோமமுள்ள ஆடாக, அழகான கொம்புள்ள ஆடாகவும் கொடுத்துருக்கிறீங்க. அல்லாஹ் உங்களுக்கு கபூலாக்குவானாக. உங்கள் குடும்பத்தில் எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா மகிழ்ச்சி ரஹமத்தையும் செய்வானாக. பரவாயில்ல. இது வந்து உங்களுடைய தம்பி புரோஸ் வந்து இது வளர்த்துறதுக்கு ரொம்ப, அதாவது புற்பூண்டுகளை போட்டு தனி கவனம் செலுத்தியிருக்கிறாரு. ஆனால் இருந்தாலும் கூட இந்த குர்பான் கொடுக்குறது வந்து லைலத்துல் பஸ்ரியா பேரில் கொடுக்குறீங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வோட கிருபையினால் அந்த லைலத்துல் பஸ்ரியாவுக்கு இந்த குர்பான் அல்லாஹ் கபூலாக்குவானாக. இதற்காக வேண்டி நல்ல முறையை வளர்த்து இதை கடாயை உருவாக்கினாரே புரோஸ், அவருக்கு அல்லாஹ் தஆலா நீண்ட ஆயுஷும் தருவானாக. லைலத்துல் பஸ்ரியா அவருடைய கணவனாருக்கு நீண்ட ஆயுஷ் அல்லாஹ் தருவானாக. அடுத்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய 4 பேர்களுக்கு கொடுங்க. புரோஸு அவருடைய துணைவியாருக்கும், லைலத்துல் பஸ்ரியா அவருடைய கணவனார் ராஜா, 4 பேருக்கு இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கொடுங்க. அல்லாஹ் தஆலா கபூலாக்குவானாக. அல்லாஹ் தஆலா மென்மேலும் குர்பானுடைய நாட்களை அடையக்கூடிய நசீபை தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.